உனக்காக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாற செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே, முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். அட கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். மாப்பிள்ள வேற ஏதாவது கொண்டு வர சொல்லுவா? ஐயோ மாமா போதும், இதுக்கு மேல வயிற்றுல இடம் கிடையாது. போதும் மாமா போதும். அப்பா அவங்க இப்படியெல்லாம் சாப்பிட மாட்டாங்கப்பா. இங்கே தான் இவ்வளோ உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. வீட்டிலலாம் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. என்னம்மா மாப்பிள்ளைக்கு வாய்ப்பு ருசியாக சமைச்சு போட வேண்டாமா? என்னம்மா அது சாப்பிடலன்னா நீ இப்படி விட்டுருவியா? ஐயா அப்பா அதெல்லாம் நான் நல்லா தான் சமைச்சு கொடுப்பேன். மாமா அதெல்லாம் சுஜா நல்லாவே சமைப்பா. ஆனா என் பொண்ணுக்கு சமையலே தெரியாதே மாப்பிள்ள. நீங்க எப்படி அவன் நல்லா சமைப்பான்னு சொல்றீங்க? அப்பா ரொம்ப பண்ணாதீங்க, என்ன அப்படியே இருக்க முடியும்? நான் என் புருஷனுக்காக கற்றுக்கிட்டேன். இல்லை மாமா, அவளுக்கு ஆரம்பத்தில் சமைக்க தெரியாதான். அப்புறம் கையல் தான் எல்லாமே சொல்லி கொடுத்தது. கையில் நல்லா சமைப்பா. அவளோட சமையலுக்கு நாங்கள் எல்லாருமே அடிமை. சண்டே ஆனாலே போதும் கையிலோட சமையல் தான். ஆமாப்பா கையல் நல்லா சமைப்பா. எனக்குமே சமையல் கற்று தந்தது கையல் தான். ஆமாம்மா ரொம்ப நல்ல பொண்ணு. என் மனசுல ஒரு ஆசை இருக்கு, பார்ப்போம். மாமா பேசுறத பார்த்தா ஆதிக்கு சரி பார்ப்போம். கையலுக்கு விருப்பம்தான். கையலுக்கு விருப்பம் இல்லாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன். கையலுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைன்னா வேண்டாம். என்னப்பா? இல்லைம்மா, ஆதி வரைக்கும் முன்ன கையில் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். எனக்கு யாரு மேலே நம்பிக்கை வரல கையில தவிர. கையிலக்கிட்ட ஒப்படைச்சேன். கிட்ட 1.5 வருஷமா நல்லாவே பார்த்துக்கிட்டான். எந்த பிரச்சனையுமே இல்லை. என்கிட்ட ஏதாவது சைன் வாங்குறதா இருந்தால் மட்டும்தான் இங்கே வருவான். ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நேர்மையாக இருப்பான். பேசுறத கரெக்டாக மூஞ்சிக்கு நேரம் பேசிடுவான். மனசில் ஒன்று வெளியே ஒன்றுன்னு பேச மாட்டான். மனசில் என்ன படுறோ அதுதான் பேசுவான். எனக்கு அவளை அப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, உன் அம்மா பிரேமாக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் மனசில் ஒரு ஆசை. ஆனால் ஆதியோட மனசில் என்ன இருக்கான்னு தெரியாதுல, அதனால தான் அமைதியாக இருக்கேன். அப்பா நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சுட்டு, பயப்படாதீங்க. நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். என்னம்மா என்ன சொல்ற? அது அப்பா ஆதிக்கும் கையில பிடிச்சிருக்கு. ஆனால் கையில் தான் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. என்ன பார்க்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும் நீயா? இல்லை அது என்கிட்ட ஆதி அப்பா வீட்டுக்கு வரும்போது தான் சொன்னான். அப்போ எனக்கும் சக்கா தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கும் கையில் ரொம்ப பிடிக்குமா, எனக்கும் ஒரு ஆசை. அதான் சரிடா கையிலுக்கு விருப்பமான பாரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்ன கையில் தான் பிடியே கொடுக்க மாட்டேங்க. ஆதி மனசுல தான் சொல்லிட்டான். ஆனால் கையில் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. அமைதியாகவே இருக்கா. சுஜாமா நீ சொல்றது உண்மையாவா? ஆமாப்பா, ஆனால் கையில் தான் இன்னும் பதில் சொல்லலை. என்ன யாழ்னி கிளம்பிட்டியா ஹாஸ்பிட்டலுக்கு? கிளம்பிட்டேன் மாம்ஸ். ஆமாம் மாம்ஸ், நீங்கள் வரல? இல்லைம்மா, எனக்கு 2 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட் இருக்கு. அதனால நான் 1:30க்கு தான் வருவேன். ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் யாழ்னி நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத, புரியுதா? நீ படிக்கிற தொழில் தெய்வத்துக்கு சமமானது. அதனால ஒழுங்கா இருந்துக்கோ. அப்புறம் சத்யன் டாக்டர்னு ஒரு டாக்டர் வருவாங்க. அவங்க என்ன மாதிரிலாம் கிடையாது. சின்னதாக தப்பு பண்ணாலும் 6 மாதத்துக்கு நீ ட்ரைனிங் பண்ண முடியாது. பார்த்துக்கோ. சொன்னது கேட்டதுலம்மா, இனிமேலாவது கரெக்டாக இருந்துக்கோ. இல்லைப்பா கரெக்டாக இருப்பேன். அதான் நேற்று ஃபுல்லாக மாம்ஸ் இருந்து எனக்கு கிளாஸ் எடுத்தாங்களே, போதும். இல்லை கரெக்டாக இருப்பேன். மாம்ஸ் அந்த சத்யன் டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சின்னதாக மிஸ்டேக் ஆனாலும் அவனுக்கு பிடிக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான், பார்த்துக்கோ. ஏன் மாம்ஸ், அவருக்கு வேற ஹாஸ்பிட்டல் கிடைக்கலையா? இங்கே தான் வரணுமா? அவன் என்னோட ஃப்ரெண்டுமா. எனது உங்கள் ஃப்ரெண்டா? ஆமாம், அதனால தான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்கிறேன். அவங்ககிட்ட மட்டும் எதுவும் வச்சுக்காத. என்கிட்ட கேட்டல பைத்தியகரமான கேள்வி, அதெல்லாம் அவங்ககிட்ட போய் கேட்டுறாத. அவ்வளோதான், முடிச்சுட்ருவான். அப்புறம் மாம்ஸ் ஒரு சின்ன சந்தேகம். நீங்கள் அக்கா கிட்ட கடலை போட்டீங்களே, அதே மாதிரி அந்த டாக்டரும் கடலை போடுவாங்களா? யாரு என் புருஷன் என்கிட்ட பேசுறது கடலை போடுற மாதிரியா இருக்கு? கொண்டே போட்டுறேன்டி, ஆளை பாரு. நீ என்ன சொல்லிட்டு போக்கா. ஆனால் மாம்ஸ் ஹாஸ்பிட்டல் வச்சு உங்ககிட்ட கடலை தான் போட்டாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். மாம்ஸ் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்பா இவளெல்லாம் எப்படிப்பா வீட்டில் வச்சு சமாளிக்கிறீங்க? ஒன்றை சமாளிச்சாங்களா அதே மாதிரி என்னையும் சமாளிக்கிறாங்க. ரொம்ப பண்ணாதானே மாம்ஸ்? சொல்லுங்க மாம்ஸ். அப்பா இவளை சும்மா இருக்க சொல்லுங்க, அப்புறம் நடக்குது வேற பார்த்துக்கோங்க. நீ சும்மா நான் மாம்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்கு கூடால பேசிட்டே இருக்கா? நீ கொஞ்ச நேரம் அமைதியாரே. ஆரம்பிச்சிட்டீங்களா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப நான் எதுவும் பண்ணல. அவதான் என் புருஷனை பத்தி கடலை போட்டுட்டு இருக்கான்னு சொல்ற. அப்ப நான் அமைதியா வைக்க முடியும்? சொன்னாலும் சொல்லட்டாலும் மாம்ஸ் கடலை தான் போட்டாங்க. யார் நீ? ரொம்ப பேசாத. உன் வயசு என்னமோ அதுக்கு தக்கன பேசு. ஏக்கா சும்மா இருக்கா? மாம்ஸ் சொல்லுங்க மாம்ஸ். அந்த டாக்டர் உங்களை மாதிரி அவரும் கடலை போடுவாரா? உனக்கு என்ன தெரியணும்? இல்ல மாம்ஸ், நீங்க அக்கா கிட்ட கடலை போடுற அந்த டைம் தான் எங்களுக்கு ஃப்ரீ டைம். அதான் கேக்குறோம் மாம்ஸ்.
நீங்கள் வேற அந்த டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொன்னீங்களா, ஒருவேளை அவரும் கடலை போட்டா எங்களுக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்ல, அதை தான் கேட்டேன். அப்படின்னா நான் ஃபோன் பேசுற டைமை நீங்க ஃப்ரீ டைமா எடுத்துக்கிறீங்க. சுஜா கேட்டுக்கோ, இப்பதான் எல்லாம் ஒவ்வொன்றா வெளியே வருது. பாக்குறேன் இன்னும் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு. இனிமேதான் ஒவ்வொன்றா வெளியே வரும் போல. ஆமாங்க, விட்டுறாதீங்க இவளை. ஏங்க, இவ குழந்தையான்னு சொல்லிட்டு விட்டெல்லாம் கொடுத்துடக்கூடாது, புரியுதா? ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி விக்கிட்ட ஸ்ட்ரிக்டாவே இருங்க, இல்லைன்னா ரொம்ப தலைக்கு மேலே ஏறிடுவா. ஆமாம், தலைக்கு மேலே ஏறி டான்ஸ் ஆடுறாங்க, போக்கா. இவங்க சண்டையை எப்பவுமே தீர்க்க முடியாது மாப்ள. ஆம்ஸ், கேட்டதுக்கு பதில சொல்லுங்க. அவனுக்கு கல்யாணம் முடியலமா, அவனுக்கு கல்யாணமே வேண்டாமா. என்னது? அப்படின்னா போச்சா? அப்ப எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்காதா? அதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. அப்புறம் யாழ்னி, இன்னொரு விஷயமா, அது என்னோட ஹாஸ்பிட்டல் தான். ஆனாலும் அவங்கிட்ட ஒரு குணம் இருக்கு. சொன்ன டைமுக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருக்கணும். டைமிங் எல்லாம் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றவன். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோமா. ஒரு மாமாவா சொல்ல வேண்டியது சொல்லிட்டு. போதும் மாம்ஸ், போதும். எங்களுக்கு ஆப்பு வச்சது போதும். இல்லை யாழ்னி, என்னோடையும் அவன் கிளாஸ் நல்லா எடுப்பான். அதனாலதான் அவனை வர சொன்னேன். சரி, அப்ப எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்க வேற டைமிங் கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. லேட்டா போனா அவ்வளவுதான். சரி மாம்ஸ், பாய். அக்கா பாய், அப்பா பாய். சரி சரி, சீக்கிரம் போ. ஒரு செகண்ட் லேட் ஆனாலும் அன்னைக்கு ஃபுல்லா நீ வெளியே தான், உள்ள போக முடியாது. என்ன மாம்ஸ், அதை இப்ப சொல்றீங்க? இது 10 நிமிஷம் தான் இருக்கு. அண்ணா, ஆதி அண்ணா. யாழ்னி, ஆதி இல்ல, அவன் கிளம்பிட்டான். என்னது? ஆதி அண்ணா இல்லையா? ஐயோ, இப்ப என்ன பண்ண? நான் ஆதி அண்ணா இருக்க தைரியத்துல தானே இவ்வளவு நேரம் நின்று. ஆதி அண்ணா 5 நிமிஷத்துல கொண்டு விட்டுருவாங்க. இப்ப என்ன பண்ண? ஆட்டோ பிடிக்கணும்னா மெயின்ல போகணும். அப்பா. மாமா. அப்பாடா, என்னை காப்பாத்த என் அத்தை வந்துட்டாங்க. சொல்லுப்பா வருண், பாப்பா வந்து உட்காரு. இல்ல, அம்மா அந்த வீடை ரெடி பண்ண சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சாவியை தந்தீங்கன்னா அங்க வேலை பார்க்க ஆட்கள் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். தாத்தா, இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நீங்க என் கூட கொஞ்சம் அர்ஜென்ட்டா வரணும். சீக்கிரம் வாங்க போலாம். எங்க எதுக்கு அர்ஜென்ட்டா பறக்குற? இரு. அட அத்தா, போற வழியில சொல்றேன். இப்ப டைமே இல்ல. இனிமே எத்தனை நிமிஷம்? 7 நிமிஷம் தான் இருக்கு. அத்தா, சீக்கிரம் வாங்க அத்தா. நீ 6 நிமிஷம். இருங்க மாம்ஸ், நீங்க வேற. அத்தா, பேசல டைம் இல்ல, வாங்க. தாத்தா, பேச டைம் இல்ல, வாங்க. ஏய் கிரியால், நீ மாமா கிட்ட சொல்லிட்டு வரேன். அதெல்லாம் வந்து சொல்லிக்கோங்க. இப்ப நீங்க வாங்க. வருண், நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. அத்தா, வாங்க அத்தா. யாழ்னி, 5 நிமிஷம். சப்பா, மாம்ஸ், இருங்க மாம்ஸ். யோ அத்தா, வாயா. என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பாவம், எப்படி ஓடுறான்னு பாருங்க. இல்லம்மா, நிஜமாவே அவன் டைமிங் பார்ப்பான். ஒரு செகண்ட் லேட் ஆனாலும் வெளியே தான் நிக்கணும், உள்ள விட மாட்டான். அதான் தெரியும்ல, அப்ப ஃபர்ஸ்டே சொல்லிருக்காம்ல, போயிருப்பால. இப்ப பாருங்க, அறக்க பறக்க போறா. ஃபர்ஸ்டே சொன்னா அசால்ட்டா போவா. அதனாலதான் இப்படி சொன்னேன். இனிமே கரெக்டா இருப்பான். ஆனா ஒண்ணு, சத்தியம் கிட்ட தப்பிக்க முடியாது. பாப்போம். சுச்சாமா, மாப்பிள்ள பண்றதான் சரி. இவளை கொஞ்சம் மாத்தணும்னா இப்படி போனாதான் உண்டு. இல்லைன்னா ரொம்ப விளையாட்டு கூடி போச்சு. ஐயோ மாமா, அவ வேலை பார்க்கும்போது சின்சியரா தான் பார்ப்பா. அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ஏதாவது ஒரு வேலை சொன்னா செய்ய போவா. யாருக்கிட்டையாவது பேசி கொடுத்துட்டு இருந்தானா அதை மறந்துடுதா. வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி வேலை விஷயமோ இல்லை எதுவாக இருந்தாலும் பேஷண்ட்டை கவனிக்கிற ட்ரீட் பண்ற விதம் எல்லாமே நல்லா அழகா பர்ஃபெக்டா செய்வா. அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. அப்படியே மாப்பிள்ள, கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. சரி மாமா, எனக்கும் சத்தியம் கிட்ட பேச வேண்டியது இருக்கு. நான் பேசிட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள. சுஜாமா, மாப்பிள்ளைக்கு ஏதாவது குடிக்க கொடுமா? ஐயோ மாமா, வேண்டாம் மாமா. அப்பா, அப்பவே அம்மா ஜூஸ் போட்டு தந்தாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆமா, பிரேமா எங்க? ஸ்வீட்டி தான் கத்தையும் காணும். அவளுக்கு சாப்பாடு விட்டுட்டு பின்னாடி நின்னாங்க. நானும் என்னன்னு போய் பாக்குறேன்ப்பா. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, சரியா? அப்புறம் மாமா, நான் தந்த டேப்லெட் எல்லாம் கரெக்டா போடுறீங்களா? அதெல்லாம் கரெக்டா போடுறேன்ப்பா. எனக்கு இப்போ என்ன கவலை? நான் இப்போ பழையபடி வந்துட்டேன். எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்கப்பா, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நானும் அம்மா போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரிம்மா. ஒரு முக்கியமான மீட்டிங். சீக்கிரம் வா கையல்னு கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். ஃபைல் எங்கன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றீங்க. ஏன் சார், என்னதான் ஆச்சு? அந்த மீட்டிங் தானே இப்போ நடந்துட்டு இருக்கு. எது இப்படி பார்த்துட்டு இருக்கதா? ஆமா, எனக்கு இதுதான் முக்கியமான மீட்டிங். உன்னை பார்க்கறது எவ்வளோ முக்கியமான மீட்டிங் தெரியுமா? என்ன கையல்? ஓ, கோபத்தை தொட்டுறாங்களே. கையல், கோபப்படாத சார். எனக்கு இன்னொரு மீட்டிங் அங்கே அரேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். விட்டுருங்களேன் ப்ளீஸ். ஏன் சார், எதுக்கு? அதான் நான் இன்னும் பதில் சொல்லலைல்ல. டைம் கேட்டிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு? அது வரைக்கும் நான் என்ன பண்ண முடியும்? அதான் இரு, 1/2 மணி நேரம் மீட்டிங் தான், முடிச்சிடும் இப்போ. சார் ப்ளீஸ் சார், முக்கியமான மீட்டிங். ஏன் சார் மீட்டிங்கை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? விடுங்க சார். என்ன கையில், நான் உன்னை பிடிச்சு வச்சிருக்க மாதிரி பேசிட்டு இருக்க? சார், கோவப்படக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கேன். ஏன்னா இது ஆஃபீஸ். ப்ளீஸ் சார், முக்கியமான ஃபைல். சைன் போட கொண்டு தந்தேன். அதை தந்தீங்கன்னா என் பாட்டு நான் கிளம்புவேன். ப்ளீஸ் சார், தாங்க சார். தாங்கண்ணா, என்னது தரணும் கையில்? சார், கோவத்தை கிளப்பாதீங்க. ஃபைலை தாங்க சார். ஓ, நீ ஃபைல் கேட்டியா? நானும் வேற என்னமோ கேட்டு நினைச்சிட்டேன் கையில். போ கையில்.
ஆனா கையல் அன்னைக்கு நைட்டு நச்சுன்னு கொடுத்தேன்ல, எவ்வளோ நல்லா இருந்தா தெரியுமா? இன்னும் அது மாதிரி எப்போ நடக்குமோ தெரியல. சார் இப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அதை தாங்களே. கையல், அப்போ அன்னைக்கு நைட்டு தந்த மாதிரி இன்னைக்கு தரணுமா? யோ யோ, நான் இவ்வளவு நேரம் கோவப்படக்கூடாதுன்னு பொறுமையா பேசிட்டு இருந்தேனா? என்ன ரொம்ப பேசுறீங்க? ஃபைல தாரீங்களா இல்லையா? ஃபைல தாரீங்களா இல்லையா? முடியாது. என்ன முடியாதா? முக்கியமான மீட்டிங் சார், ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ முதல்ல இந்த சார் மோல் கூப்பிடுறத போல நிப்பாட்டு. இங்க பாருங்க சார், இது ஆபீஸ், தேவையில்லாமலாம் பேசாதீங்க. என்ன பண்றீங்க? இறக்கி விடுங்க. இங்க நீயும் நானும் தானே இருக்கோம், சார்னு கூப்பிட்டு இருக்க யாரோ மாதிரி. நான் இன்னும் என் பதில சொல்லல, டைம் கேட்டிருக்கேன். நான் இன்னும் என் மனசுல என்ன இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லல. அதை நீ சொல்லும்போது நான் பாத்துக்கிறேன். விடுங்க. என்ன முடியாது, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. இங்க பாருங்க, இது ஆபீஸ், எப்ப வேணா யார் வேணா வரலாம். விடுங்க. என்ன அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்கடி. என்ன இங்க பாருங்க, ரொம்ப எல்லாம் மீறி போகாதீங்க. என்ன விடுங்க. முடியாது, ஆதி என்ன விடுங்கன்னு சொல்லி விடுறேன். நான் எதுக்கு சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படின்னா மேடத்துக்கு இறங்க மனசு இல்ல, அதுக்கு தானே சொல்ல மாட்டேங்கிற. அப்படிலாம் ஒரு மண்ணு இல்ல, நீங்களா ஒரு கற்பனை கொண்ட கட்டிக்காதீங்க. விடுங்க சார். முடியாது, நீ அப்படின்னா ஆதி என்ன விடுங்கன்னு சொல்லு, விடுறேன். இல்லைன்னா விட மாட்டேன். இப்படிதான் வச்சுட்டு இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு நல்லா தப்பா இருக்கு. ஆமா நல்லா தான் இருக்கும். இப்ப என்ன அப்படி சொன்னா விடுவீங்க, எவ்வளவுதானே? ஆதி விடுங்க. என்ன சொன்ன? பாருங்க, நீங்க சொன்னதை சொல்லிட்டேன், விடுங்க. எனக்கு கேட்கல, நீ ஒருக்கா கூட சொல்லு. எனக்கு கேட்கவே இல்லை தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க ஆதி, யாராவது வந்துருவாங்க, தப்பா எடுத்துப்பாங்க. ஆதி விடுங்க. நீ இப்படி சொல்லும்போது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அதை விட்டுட்டு சாருன்னு சொல்லிட்டு நீ இனிமே என்ன ஆதின்னு தான் கூப்பிடுற. பார்க்கலாம். அப்ப நான் இறக்கி விட மாட்டேன். என்ன பண்றீங்க? விடுங்க. விட மனசு இருந்தா விட மாட்டேன்னா, விட மனசு இல்ல. ஆமாமா இருக்காது, விடுங்க. கயல், சீக்கிரம் உன் மனசுல உள்ளது சொல்லிடி, சீக்கிரம் சொல்லிடு ப்ளீஸ். பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. ஆண்டி, என் அண்ணன் பாவம், எதுக்கடி இப்படி கூட்டிட்டு வந்த? உங்க அண்ணனை பாவம். இங்க பாரு, ஏதாவது சொல்லிவிடும் பாத்துக்கோ. பைக் ஓட்டுற ஆளை பார்க்கண்டாமா. இங்க பாரு, உங்க அண்ணனுக்கு பேசாம ஒரு சைக்கிள் எடுத்து கொடுங்க, கரெக்டா இருக்கும். சரி அதான் வந்துட்டல்ல, அப்புறம் என்ன? உனக்கு இது வரைக்கும் சீரியஸ் புரியலடி. இனிமே நம்ம எல்லாம் இப்படி நின்று பேச முடியாது. இனிமே என் டைமும் என் கடமை என் கண்ணியம் அப்படித்தான் இருக்கணும். எதுக்கடி உளர்ற? அதான் எப்படி பார்த்தாலும் அருணன் இருக்காங்கல்ல, அது உனக்கு மாமா, எனக்கு அண்ணா. அப்புறம் என்னடி, யார் வந்தா நமக்கு என்ன? ஏய், மாம்ஸ் ஏதாவது சமாளிக்கலாண்டி, ஆனா வர சமாளிக்க முடியாது. அப்புறம் மாம்ஸ் இன்னொன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல் வந்தா அருண் டாக்டர் தான் கூப்பிடணுமா, சார் தான் கூப்பிடணுமா. வீட்டில் தான் எந்த உறவு முறையா இருந்தாலும் சொல்லியே விட்டுருக்காங்க. தப்பி தவறி கூட அருணியா அண்ணன் தானே யார்கிட்டயும் சொல்லிடாத. என்னடி நீ சொல்றது பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ஆமாடி, அந்த சத்யா டாக்டருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் மாம்ஸ்கிட்ட கூட கேட்டேன், மாம்ஸ் உங்களை மாதிரி அவரும் கடலை போடுவார்னு. ஆனா அவருக்கு கடலையே போட பிடிக்காதான், பொண்ணுங்களே பிடிக்காதான். ஏய் யாழினி, நீ சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்குடி. நம்மளே அந்த ஃப்ரீ டைம்ல தான் இருந்து பேசிட்டு இருப்போம், இப்போ ஃபுல் டைமும் வேலை தான் இருக்கும் போல. மறந்துட வேண்டியதான், நமக்கு இன்னும் ரெஸ்ட்டுங்கிறதுக்கு இடமே இல்லை. பேசாம நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுதேன்டி. ஏம்மா, இதெல்லாம் கேட்டால் எனக்கே பயமா இருக்கு. அங்கே கூட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, கொஞ்சம் நல்லா இருந்தது. இங்கே என்னடி, நானே மாம்ஸு காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா மாம்ஸே கையை விடிச்சிட்டாங்க. இன்னும் நம்ம பாடு திண்டாட்டம் தான். இப்போ என்னடி பண்ண? வேற என்ன பண்ண? நான் முடிவு எடுத்துட்டேன். நான் இங்கிருந்து ரொம்ப சின்சியராக இருக்க போகிறேன். ஏம்மா வேண்டவே வேண்டாம், நான் எல்லாம் ஒரு கண்ணு முன்னே வரமாட்டேன். ஏ வைஷு, யாழினி பேசுகிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நானும் இல்லைப்பா, நானும் எனக்கு கொஞ்சம் பேசிட்டு இருக்கு, நான் பார்க்க போகிறேன். இப்படி பேசிட்டு இருந்தது கூட பார்த்தா கூட அவ்வளோதான் போல. நான் கிளம்புறேன்ப்பா. ஏய் என்னங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி பயங்கட்டிட்டு இருக்கீங்க. என்ன வேற அவர்கிட்ட தான் ட்ரைனிங் போட்டிருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு. யாழி, நம்ம பேசாம மாறிக்கலாமா? நான் அருண் டாக்டர் கிட்ட ட்ரைனிங் பண்றேன், நீ வேணா சத்தியம் டாக்டர் கிட்ட போயே. வைஷு, ஆனா ஒண்ணுடி, நானும் உன் கூட தான் ட்ரைனிங் பண்ணுவேன்னு பிடிவாதம் பண்ணேன். ஆனா ஏதோ கடவுள் காப்பாத்தி விட்டுட்டாரு. ஏமா நான் வரல. அருண் டாக்டர் சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ பயமா இருந்தது. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான். ஆனா வைஷு நீ ரொம்ப பாவம், ரொம்ப காணமா இருந்துக்கோ. என்ன பாப்போம், இருந்தேனா மீட் பண்ணுவோம். என்ன இருந்தேனாவா? என்னடி ரொம்ப பயங்காட்டுறா? இல்லடி, எப்படியும் அவர் அதை செய் இதை செய்யணும் உனக்கு ட்ரைனிங் தர பேர்ல எப்படியும் பாடா படுத்த போறாரு. எப்படியும் நீ ரொம்ப டயர்டாவ, அதை தாண்டி
நல்லா இருந்தேனா பாப்போம் அதை தாண்டி சொன்னேன். ஆமாடி, ஏன் பேச மாட்டா? நீ பேசதானே செய்வா. என்ன நீ தப்பிச்சிட்டல, மாட்டிக்கிட்டது நான் தானே. யார் நீ? சும்மா ரெடி. வைஷு பாவம், ரொம்ப பயங்காட்டாத. வைஷு இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ, சரியா? அவர் எது சொன்னாலும் கரெக்டா செஞ்சிரு. ஆனா வைஷு நீ ரொம்ப பாவம். போதும்டி போதும், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நான் பாவமா? பேசாம போயிடு. ஆளை பாரு. இனி உனக்கு இங்க என்ன வேலை? கிளம்ப வேண்டியதானே, கிளம்ப போ. என்னடி தள்ளுற? இது ஹாஸ்பிட்டல், நாங்க எங்க வேணா நிப்போம். உனக்கு என்ன? உங்களுக்கு அந்த செக்ஷன், அங்க போங்க. இது எங்களுக்கானது. வந்துட்டான் புடி. என்னடி தள்ளுற? உன்ன புடி. பூக்கள் பூக்கும் தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் இல்லையே, புலரும் காலை பொழுதை முழுமதையும் பிரிந்து ஏந்தி, ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இது என்ன விளையாட்டு? சார் முதல்ல நீங்க யார் சார்? நீங்க தான், நாங்க இங்க பேசிட்டு இருந்தோம், நீங்க தான் குறுக்க வந்தீங்க. நீங்க யார் சார்? என்னது பேசிட்டு இருந்தீங்களா? இது நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன இது பார்க்கா? ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்ல எப்படி நடந்துக்கணும் ஒரு டிசிப்ளின் வேண்டாம் உங்களுக்கு? நீங்களா ஃபர்ஸ்ட் இங்க யாரு? என்னவா இருக்கீங்க? அது நாங்க இங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, ட்ரைனிங் டாக்டர்ஸா? ஓகே, ட்ரைனிங் டாக்டர்ஸ்க்கு டியூட்டி இல்ல போல. இங்க வெட்டியா கதை பேசிட்டு இருக்கீங்க. அது இல்ல, புதுசா ஒரு டாக்டர் வராங்க, அவங்கள வெல்கம் பண்ண தான் நாங்க இங்க இருக்கோம். ஆமா, இவர் களத்துல திதஸ்கோப் கிடக்கல. ஒருவேளை அந்த டாக்டர் இவரா இருப்பாரோ? ஏன்னா பேசுறதே கோவமா தான் பேசுறாரு. ஒருவேளை இவர் அந்த சத்ய டாக்டரா இருப்பாரோ? வெல்கம் பண்ண நிக்கீங்களா? உங்ககிட்ட யாராவது சொன்னாங்க வெல்கம் பண்ணணும்னு? இல்ல, யாரும் சொல்லல. ஹாஸ்பிட்டலுக்கு புது டாக்டர் வராங்க, நாங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டாக்டரை வெல்கம் பண்றதுல இன்னொரு டாக்டருக்கு பொறுப்பு இல்ல, அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓ, பொறுப்பா? சரி சரி. மணி 11:30. மணி 11:30 ஆகுது. உங்களுக்கு பேஷண்ட்டை பார்க்க வேண்டிய எந்த வேலையும் இல்லை? அது ஆமா சார். இதெல்லாம் கேக்குறீங்கல்ல, நீங்க முதல்ல யாரு சார்? எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க. அட்மிஷன் ஏதாவது போடணுமா? ஆனா இப்போ இங்க அட்மிஷன் போடுற பொண்ணு இப்போ இங்க இல்லையே. டாக்டர் சத்யன், எனக்கும் அட்மிஷன் போடணும். போட்டுருதியா? போச்சு போச்சு நினைச்சேன். எனது டாக்டர் சத்யன் டாக்டரா? சார் நாங்க அது கிளம்பிட்டோம் சார். எங்க போற? நில. அது சார், அது பேஷண்ட் பார்க்கணும் சார், அதான் சார். ஓ, பேஷண்ட் பார்க்குற ஞாபகம் இப்போதான் வந்துச்சு. இவ்வளவு நேரம் கதை அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஞாபகம் வரல. உன் பேர் என்ன? யாழ்னி. யாழ்னியா இல்ல யாழ்னியா? யாழ்னி சார். ஓ, அந்த யாழ்னி நீதானா? சரி சரி, பாத்துக்கிறேன். போ, போய் டூட்டியை பாரு. இங்க பாரு, இது ஹாஸ்பிட்டல். உன்னோட விளையாட்டு தலை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுக்கோ. நான் இருக்கிற இடத்துல ஏதாவது பண்ண அவ்வளவுதான். ஏற்கனவே அருண் சொல்லியிருக்கான். அந்த யாழ்னி நீதானே? பாத்துக்கிறேன். போ, போய் வேலை பாரு. இல்ல நடக்குது வேலை. ஆமா, நீ மலர் சார். கதை அடிக்காம போய் உங்களுக்கு தந்திருக்க டூட்டியை பாருங்க. போங்க, நான் வந்து ரவுண்ட்ஸுக்கு வருவேன். அதுக்குள்ள உங்க பேஷண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி என்ன விவரம்னு எனக்கு ஃபைல் வேணும். புரியுதா? வந்து பாப்பேன். இல்ல அவ்வளவுதான். போங்க, போய் வேலை பாருங்க. சரி சார், இந்த உடனே போறோம். மாம்ஸ், என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கீங்க. இருங்க மாம்ஸ், வீட்டுக்கு வந்துக்கிறேன். வந்ததும் வராதமா என்ன பிடிச்சி திட்டுறாரு. இவர் எங்கேயிருந்து எங்கள கோத்து என் மேல காட்டுறாரோ தெரியல. பக்கத்துல ஒத்தி அவர் மேலேயே விழுந்தா. அவளை என்ன ஏதுன்னு கண்டுக்கலாம். ஏன் அவரை வச்சக்கணும் விடாம 5 செகண்ட் பார்த்தாரு. அதெல்லாம் இவருக்கு தெரியாது. நாங்க இங்க கதடிச்சது மட்டும்தான் இவருக்கு பெருசா தெரியும். அவர் பண்ணலாம், நாங்க பண்ண தப்பு. ஏய் நில, ஒரு நிமிஷம். சார் நான் இதுவும் வைஷ்ணவி வர சொல்லு. உங்க பக்கத்துல நிக்காங்க பாருங்க, உங்க மேலேயே வந்து விழுந்தாங்கல்ல, அவங்க தான் வைஷ்ணவி. எங்களுக்கு வேலை இருக்கு சார், நாங்க கிளம்புறோம். சாரி சார், அது கால் ஸ்லிப் ஆயிட்டு. சாரி. பாரு, எனக்கெல்லாம் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்குது, சொன்ன வேலையை செய்யாம ஓபி அடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் சொன்ன வேலையை நான் சொன்ன டைமுக்குள்ள முடிச்சிருக்கணும். புரியுதா? ஃபாலோ பண்ணு. அப்புறம் அந்த கேஸுக்கான ஃபைலை எடுத்துட்டு வா. எந்த கேஸ் சார்? மூர்த்தியோட கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. அவர் இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு பார்க்கணும். அவருக்கு தானே இன்னைக்கு ஈவினிங் ஆப்ரேஷன். ஆமா சார், அவங்களுக்கு தான் இன்னைக்கு ஈவினிங் ஆப்ரேஷன். எல்லாமே செக் பண்ணிட்டோம், பல்ஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஓகே, அந்த கேஸ் ஃபைல் எடுத்துட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். டைம் இல்லை, 5 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள என்னோட கேபினுக்கு அந்த ஃபைல் கேஸ் வந்திருக்கணும். புரியுதா? 1 செகண்ட் லேட் ஆனாலும் பார்த்துக்கோ. போ. எனக்கு 5 நிமிஷமா சார்? என்ன? இல்ல சார், 5 நிமிஷத்துல எப்படி? அப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஓகேவா? இல்ல 1 மணி நேரம்? சார் இங்க பாரு, இது ஹாஸ்பிட்டல், நீ ஒரு டாக்டர். 5 நிமிஷமான்னு கேட்குற? 5 நிமிஷமே பெருசு. 5 நிமிஷத்துல டேபிள்ல ஃபைல் இருக்கல, அவ்வளோதான்.
இப்பவுமே 1 நிமிஷம் முடிஞ்சிட்டு இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. பேசிட்டே இருக்க போறியா இல்ல அந்த கேஸ் ஃபைல எடுத்துட்டு வாரியா? இதோ சார், நீங்க கேபினுக்கு போக்கு முன்ன அந்த ஃபைலோட நான் அந்த கேபின்ல இருப்பேன் சார். இதோ இந்த உடனே எடுத்துட்டு வரேன். கடைசியில் என்ன மாட்டி விட்டுட்டீங்களா எல்லாரும் சேர்ந்து?